வாழ்க்கையில் நல்லா வரணும், நேர்மையாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். எடுத்தோன்னே நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். கடவுள் படைக்கும்போது யாரையுமே இந்த ஜாதி உள்ளவங்களுக்கு வந்து அதிக திறமை, இந்த ஜாதி உள்ளவங்களுக்கு திறமை கம்மி அப்படின்னு யாரையுமே படைக்கிறதில்ல. இறைவன் படைக்கும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைக்கிறாங்க. அவங்க தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்துருக்காங்க. நானே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ஹோட்டலில் சக்ஸஸ் பண்ண முடியல. ஒன்றா போகும்போது ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் எடுக்கும்போது சக்ஸஸ் பண்ணவங்களை கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் மைனஸில் எது ப்ளஸ்ஸோ அதை ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பண்ண ஆரம்பித்தேன். நம்ம ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வெறும் திறமை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. பொறுமைங்கிறது ரொம்ப பெரிய முதலீடு. சக்ஸஸான பிஸ்னஸ் ஃபெயிலியரான பிஸ்னஸ் ஒன்று கிடையவே கிடையாது. யார் அந்த பிஸ்னஸை கையாளுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்கும். கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை எல்லா மனுஷனுக்கு இருக்கணும். நான் வந்து பர்டிகுலராக இயேசுநாதர் இருக்காரு, அல்லா இருக்காரு, சிவன் இருக்காரு நான் சொல்ல வரல. நம்ம ஒரு யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வைக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு கோட்டையவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான நீங்கள் கூட ஒரு இன்ஸ்டாவில் வந்து போட்டிருந்தீங்க, எல்லாருமே என்னோட சக்ஸஸை பார்க்குறாங்க, நான் வந்து அந்த ஸ்ட்ரகிள் பாதையை வந்து யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க சார்? அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். ஆனால் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்காது. அது அந்த ஸ்ட்ரகிளை பார்க்காம நம்ம அடுத்த கட்டம் நம்ம வரணும். மெயினாக என்னென்னா நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை, நம்ம என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் கணக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா போகும்போது எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், வேகத்தடை இருக்கும், எவ்வளோ வண்டிக்கு கிராஸ் ஆகும். ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு தான் போகணுமே ஒழிய அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போகணுமே ஒழிய இவ்வளோ பேர் குறுக்க வந்துட்டாங்க நம்ம பார்க்க மாட்டோம்ல. ஆனால் குறுக்க வருவாங்க, நம்ம அதை பார்க்க மாட்டோம். அதனால் போக வேண்டிய இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கே போய் சேரும். எண்ணங்கள் இலக்கு கரெக்டாக நிர்ணயிச்சு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதா சார். அந்த இளைஞன் இருக்கிறார் இல்லையா, சக்திவேல் அப்படிங்கிற அந்த குட்டி பையன் இருக்கும்போது அந்த டைமில் யோசிச்ச சக்திவேல் என்ன யோசிச்சாரு? வாழ்க்கையில் நல்லா வரணும், நேர்மையாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். அதில் எந்த தடங்கள் வந்தாலும் அதில் மேலே வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். வாய்ப்புகள் எப்படி கிடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணேன். 1 2 இல்லை, எடுத்தோன்னே நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணும்போது நான் முயற்சி பண்ண பிஸ்னஸில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் தோற்றுருக்காங்க. ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லை. நம்மளுக்கு வந்து யாராவது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண பிஸ்னஸை வந்து இப்போ ஹோட்டலில் நிறைய சரவண பவனாக இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நானே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் ஹோட்டலில் சக்ஸஸ் பண்ண முடியல. ஒன்று அவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, இல்லை அவங்கள பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து ஒன்றா போகும்போது ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் எடுக்கும்போது சக்ஸஸ் பண்ணவங்களை கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் மைனஸில் எது ப்ளஸ்ஸோ அதை ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பண்ண ஆரம்பித்தேன். மைனஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். மைனஸ் வராமலாம் இருக்காது, வரும். அதை பெருசாக கண்டுக்காமல் ப்ளஸ்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கும். உங்கள் வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது பார்க்கும்போது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நான் உங்களை என்ன சொல்லுவேன்னா தன்னைத்தானே செதுக்கிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் உங்களை வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு லைஃப்பில் ஒரு நண்பன் இருந்தான், அவனால தான் வந்து நான் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த நண்பன் நான் தான், எனக்கு என் மேலே நான் நம்பிக்கை வச்சு நான் நடந்து போனதுனால எனக்கு இந்த ஒரு வெற்றி அப்படின்னீங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார், அது எப்படி சார் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிற அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து கிடைச்சது சார்? இல்லை, கண்டிப்பாக நம்ம மேலே தான் நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தோளில் தட்டி கொடுப்பாங்க, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். நம்ம சொல்கிற அட்வைஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அவனுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு நண்பனுக்கு இருக்கும். ஆனால் தட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கும் நம்ம ரிலேஷன் சர்க்கிள்லையும் ஒரு பயம் இருக்கும், எங்கேயாவது போய் ஏமாந்துருவானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சக்ஸஸ் பண்ணவங்களை நிறைய பேர் பார்த்துருக்கோம், இல்லை சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது பார்த்துருக்கோம். நிறைய புக்ஸ் படிக்கும்போது பார்த்துருக்கேன். லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 30 to 50 இயர்ஸில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் யாராக இருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஏழை குடும்பத்துலேருந்து, விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் தான் பரம்பரையாக வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆணித்தனமாக என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. இன்னொன்று, நான் முத ஒரு 10,000 சம்பாதிச்சது நான் தான்,
என் கையால் நான் 10,000 சம்பாரிச்சதை நான் பார்த்துட்டேன், 1,00,000 சம்பாதிச்சதை நான் பார்த்துட்டேன். அப்போ இதை விட என்ன பயம் வேணும், என்ன வேணும்? அப்போ இன்னும் நம்மளால பண்ண முடியுங்கிற முடியும், நம்மளால முடியுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். 100% முடியும், யாரா வேணாலும் முடியும். ஏன்னா இங்கே வந்து கடவுள் படைக்கும்போது யாரையுமே இந்த ஜாதி உள்ளவங்களுக்கு வந்து அதிக திறமை, இந்த ஜாதி உள்ளவங்களுக்கு திறமை கம்மி அப்படின்னு யாரையுமே படைக்கிறது இல்ல. இறைவன் படைக்கும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைக்கிறாங்க. அவங்க தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க, எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம யார் கூட சேர்றோமோ அந்த புத்தி தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பயந்தவங்க கூட சேர்ந்தோம்னா பயம் வரும். தப்பு கெட்ட எண்ணங்கள் கூட கெட்ட சேர்ந்தவங்க. எண்ணங்கள் கூட சேர்ந்தா கெட்ட புத்தி வரும். நான் பழகுனவங்க சென்னையில் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னன்னா, எல்லாருமே கொஞ்சம் தைரியமான ஆட்களாக எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மனது ரீதியாவே நம்ம இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம தப்பு பண்ணாதான் பயப்படணும். தப்பு பண்ணாமல் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு சொல்லும்போது பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஜாஸ்தி இருந்தது. மற்றவங்க யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் 1% பயம் இருக்கும். நம்ம நம்மளுக்குள்ள சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பயம் இருக்கவே கூடாது, இருக்காது. இங்க உங்களுக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஆறுதல் குடுக்கறதுக்கு நபர்கள் செட் ஆனாங்களா சார்? நான் யாரு கூட எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக பழக்கம் இல்லை. என் வேலை உண்டு, அப்படிதான் இருந்தேன். எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ எங்கள் ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அவர் ரொம்ப தங்கமான மனிதர். கிருஷ்ணன் செட்டியார்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா நகரில் இருக்காங்க, காரைக்குடி தான். அவர் தான் வந்து நான் வந்து அவருடைய பொதுவாகவே முன்னாடி இப்போ தான் அந்த ஜாதி மதம்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க, அப்போல்லாம் நிறைய பார்ப்பாங்கல்ல. பாப்பாங்க. ஆமா, ஆமா. அந்த டைமில் கூட அவர் வந்து என்ன பைக்கில் உட்கார வச்சு சென்னையெல்லாம் வந்து இப்படி இப்படி கலெக்ஷன் போகணும், இந்த ஏரியா போகணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அவரை தவிர அவங்க குடும்பத்தை தவிர எனக்கு வெளி உலகமே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு அண்ணா நகர் டவரில் போய் ஓடுவேன், 4:30 மணிலேருந்து ஒரு 6 அந்த மணி வரைக்கும் பார்க்ல. பார்க்கில் வந்து ரன்னிங் வாக்கிங் அந்த மாதிரி போவேன். வாக்கிங் ரன்னிங் போவேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸிலோட என்ன ஒர்க்கோ அதை தான். எனக்கு தெரிஞ்சு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு 4-5 வருஷம் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் தான் வெளியில் போக போக கொஞ்சம் உலகம் தெரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் நானாக ஒரு புக்கு படிக்கும்போது நானாக புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் வேலைக்கு போனால் உருப்பட முடியாது, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். சின்னதாக எனக்கு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு 3 மாதத்துல மூடிட்டோம். ஏன்னா ஹோட்டலை பற்றி என்னமே தெரியாதுல்ல, ஆமா, ஆமா. அப்படி தான் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளி உலகம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் செட் ஆனாங்க. கைக்கு தூக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தாங்க. அம்மா, அப்பா உங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க உங்க கையில ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. அது அம்மா, அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அது எப்போ நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு 1 இயர்லேயே ம். அப்போல்லாம் ரொம்ப சூழ்நிலை மோசமான சுச்சுவேஷனில் இருக்குல்ல, அப்போல்லாம் அந்த அங்கே எங்கள் ஓனர்கிட்ட நான் வந்து ஒரு 20,000 கேட்டார். நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்லா நம்பிக்கையாக இருப்பேங்கிறக்காக கொடுத்தாங்க. அந்த 20,000 கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போது அம்மா வயலில் வேலை செஞ்சுட்டு தான் நான் வெளியில் வரும்போது போய் பார்க்க போகும்போது வந்து அப்படியே அழுதுகிட்டு அந்த கேஷ் வாங்கணும்போது அது ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பணங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தோம். அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வெளி உலகத்தில் நான் எனக்கு டாக்டரேட் யூஎஸில் டாக்டரேட் கொடுக்கும்போது அப்போ ஊரே வந்து கொண்டாடினாங்க. எங்கள் கிராமத்தில் இருந்தாங்க, கிராமனாவே சண்டைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கள்ல. ஆனால் எனக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது நான் ஊருக்கு போகும்போது நம்ம டீமோட நான் போகும்போது அந்த ஊரில் ஒருத்தரோட பாக்கி இல்லை, அத்தனை பேரும் மாலை சேலை கொண்டு வந்து ஒரு ஒரு திருவிழாவே கொண்டாடினாங்க. அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வு. அது ஊருக்காரங்க அப்போ அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சந்தோஷப்படுவாங்க, ரிலேஷன் சந்தோஷப்படுவாங்க. பட் ஊர் மக்களே சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த நிகழ்வு எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு ஊருக்கே பெருமை ஆமா, சேர்த்து நிச்சயமா. விதம் தானே இல்ல? இல்ல அத அவங்க எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல. எப்படி வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனா எல்லாருமே நல்ல விதமா எடுத்துக்கிட்டு வந்து பாராட்டினாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட பேசுனது கூட கிடையாது. சில பேர் எங்க சொந்தக்காரங்க சண்டைக்காரங்கன்னு சொல்லுவாங்களா, அப்போலாம் என்கிட்ட பேசுனது கூட கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மாலை சேலை போட்டு என்ன வாழ்த்துனது வந்து எனக்கு லைஃப்ல அடுத்த கட்டம் போகணும், ஊர்ல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுல தூண்டுகோலா இருந்தது. அதான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ இவன் வெற்றி அடைஞ்சிட்டானா அப்படின்னு ஒருத்தர் பார்ப்பாங்க, இவெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டானா அப்படிங்கிற ஒருத்தவங்க பார்ப்பாங்க. பட் அது எதுவுமே இல்லாம நீங்க எல்லாரையுமே சம்பாதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிசினஸ்ல கிடைச்ச வெற்றி, அதை தாண்டி மக்கள் மனசுலயும் கிடைச்சிருக்கிற வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம், அது மட்டும் இல்லாம வர்ற காசுல உதவி பண்றீங்கல்ல, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல எண்ணமா வந்து பார்க்கப்படுது சார். அந்த எண்ணம் நம்ம மட்டும் நம்ம பிளேட்ல மட்டும் சாப்பாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்க இருந்து தோணுச்சு சார்? இல்ல அது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தது. 2வது வந்து அம்மா வந்து சத்துணவுல ஒரு ஆயம்மா, அதாவது சமையல் செய்கிறவங்க. அப்போ வந்து என்னன்னா சத்துணவுல சில டைம் காய்கறி வரும் வராது அப்படிலாம் இருப்பாங்களா கிராமத்தில். வீட்டில் இருக்கிற இதெல்லாம் கொண்டு போய் அங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதை நிறையா பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் நாங்கள் சென்னை இப்போ எனக்கு யாராவது படிப்பு ஹெல்ப் பண்ணி தான் நான் ஒன்று படிச்சிருப்பேன்ல, அந்த எண்ணம் அப்போலேருந்தே இருந்தது. படிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பாடுக்கெலாம் நான் ரொம்ப சிரமப்படுறேன். அதுவும் சென்னை வந்துட்டு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதனால் இந்த படிப்பு நம்மளுக்கு கிடச்சிருந்தா நான் நல்லா படிச்சிருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது. இன்னொன்று சாப்பாட்டுக்கு ஒரு 2 இட்லிக்கெலாம் ஒரு 10 ரூபா ரோண்டை வச்சுக்கிட்டு வண்டி கடை, இப்போ தானே சென்னையில் வண்டி கடையெல்லாம் கம்மி, அப்போ வண்டி கடை நிறையா இருக்கும்ல. இட்லி என்ன ரேட்டுன்னு கேட்டால் தப்பாக எடுத்துக்குவான், பயமாக இருக்கும். அதனால் வந்து 2 இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு 10 ரூபாய்க்கு மேலே வந்துருமோன்னு சொல்லி பயந்து கொடுப்பேன். ஆனால் அவன் 2 ரூபா சில்லறை கொடுப்பான்.
பசி அடங்கியிருக்காது. இருந்தாலும் இன்னும் மறுபடியும் ரெண்டு கேட்டுறக்கூடாது. சாப்பிட்டுருக்கலாமே. கேட்டுருக்கலாம் அப்படிங்கிற இது. அதனால அந்த சாப்பாட்டுக்கு, படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறது. 2வது இன்னைக்கு நம்ம ஊர்ல கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்ததுன்னா, கை தூக்கிறேன்னா பணம் குடுத்துன்னு இல்ல. ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருந்ததுன்னா, பசங்க நெறைய பேர் மேல வரக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்காக அத செய்யணும். எனக்கு எடுத்த கடவுள் கிஃப்ட்டு. இன்னொன்னு நெனச்சு பார்ப்பேன். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் பேசுறோம். காமராஜர் பேசுறோம், எம்ஜிஆர் பேசுறோம், எல்லாரையுமே நம்ம பேசுறோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வசதி இருந்தான்னா இல்ல. இல்ல. இந்த வசதி இல்லாமயே ஒருத்தரால இவ்ளோ விஷயம் செய்ய முடியுதுன்னா, இப்ப நம்மட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது. ம். அப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். விட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்ப இது எல்லாரும் சொல்றோம் நெறைய செஞ்சுக்கிருக்கணும். இது இல்ல. இப்பதான் இனிமேல் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பம். அதுவே நெறைய பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா அதுதான் நிலைச்சு நிக்கும். உண்ம. காசு, பணம் எப்போ வேணாலும் போயிடும். என்ன? நம்ம செய்ற தர்மம், நம்ம செய்ற நல்லது. தர்மங்கிறத விட நம்ம செய்ற நல்ல விஷயங்கள் தான் இந்த உலகம் எடுத்துக்கும். எடுத்துக்கோ. அது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். 100% தூங்கும்போது வந்து ஒரு சந்தோஷமா தூங்கலாம். இல்ல நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஒரு முகத்துல சிரிப்பு பார்க்க முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் நான் கிடைக்கும். நம்ம டீம்கிட்டயே சொல்லுவேன். ம். நீ வந்து நம்மளோட பிசினஸ்லயே வந்து உண்மைய சொல்லி மட்டும் தான் பிசினஸ் பண்ணணும். ம். ஏன்னா, நீங்க பொய் சொல்லி பிசினஸ் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் படுங்க. ம். பொய் சொல்லாம வெறும் ரூ. 10 சம்பாதிச்சு ஒரு வண்டி கடையில 4 இட்லி சாப்பிட்டு போய் படுங்க. நீ கெட்டவனா இருந்தா கூட தப்பா சம்பாரிச்சா அவன் மனசாட்சி உறுத்தும். ம். ஆனா, அதே நேர்மையா இருந்து ஒரு ரூ. 10 சம்பாதிச்சா நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அடுத்தவங்களுக்கு நான் செய்ற நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறத விட, அது நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, அத விட அது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். அது ஒரு பெரிய போதை. அந்த போதைய அனுபவிச்சவங்க அதுலேருந்து விலக மாட்டாங்க. உண்மையிலே ஒரு பெரிய போதை. அடுத்தவங்க முகத்துல சந்தோஷத்த பார்க்கிறது அப்படிங்கிறது உண்மை. எனக்கு இன்னொன்னு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கூட வேலை பார்க்குறவங்களையும் தான் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ஃப்ளைட்ல கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? இன்னொன்னு நான் யாரும் இங்க வேலை செய்றாங்க, நம்ம சம்பளம் குடுக்குறோம் நான் இதுவரைக்கும் நெனச்சதில்ல. நானும் இந்த கம்பெனில ஒரு தொழிலாளி. வேலைக்காரன். அவங்களுக்கு போஸ்டிங் வேற. டிரைவரு, அக்கவுண்டடு, மேனேஜரு அப்படின்னு. என்னுடைய போஸ்டிங் வேற. ஆனா எல்லாருமே வேலைக்காரங்க தான். நான் இதுவரைக்கும் எஸ்எஸ்எல்எஃப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் நான் அதுல ஒரு ஊழியர். அதனால நான் யாரும் பிரிச்சு பார்க்கறதில்ல. எல்லாரும் சமமா அப்படிங்கிறது. ஒழுக்கத்த கத்துக் குடுப்பேன். சும்மா குடுக்க மாட்டேன். ம், ம். நீங்க உழைச்சா அதோட பலன் பெருசா இருக்கும். குடுப்பேன் அப்படிங்கிறது. 2வது எனக்கு கிடைச்ச ஊழியர்கள்ங்கிறத விட நம்ம நண்பர்கள்லாம் செம்ம சூப்பர். எல்லாருமே அது ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து என் கூட இருக்கிறவங்க. நான் திடீர்னு பணக்காரனாகி, இல்ல திடீர்னு என் கூட பணத்த பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்திருந்தாங்கன்னா, அவங்க என்ன பார்க்குற விதம் வேற. விதம் வேற. கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து நான் நேர்மையா இருந்தேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால சப்போர்ட் பண்றாங்க. சரி, எனக்கு இன்னொன்னும் கேட்கறது ஆசை. இது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இந்த கஷ்டப்பட்டு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கும். இருந்ததா சார்? அந்த 16 வயசு பையன் சென்னைக்கு வந்தான்ல. அந்த பையனுக்கு ஏதாவது காதல் ஆசை அதெல்லாம் வந்துச்சு? கண்டிப்பா காதல் இருக்கு. காதல் இல்லாம எப்படி இருக்கும்? எப்படி காதல் இல்லாத மனுஷன் யார் இருக்கா? காதல் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற காதல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் செஞ்சது என்னோட அச்சீவ்மெண்ட் தான் காதல். அடடடா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இப்ப நம்ம காதல் எங்க வரும்? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ரோஜா மேல எப்படி ஆசை வரும்? ரோஜா மீது ரோஜா பூ மேல. ரோஜாவ பார்த்தா தானே ஆசை வரும். ஆமா. பார்க்காம எப்படி ஆசை வரும்? எனக்கு பெண்கள பார்க்கறதுக்காக பழகுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. நீங்க இடம் கொடுக்கலையா? இல்ல அது இல்ல எனக்கு எனக்கு அது மாரி அமையவும் இல்ல. நான் இடம் குடுக்குறதுலான்னு தெரியல. நான் யாரும் இப்ப நம்மள எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்ப நான் யாரு சாதாரண ஒரு 600 சம்பளத்துக்கு வேலை செய்றோம். நம்மள யாரு பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்படிதானே இருந்தது. அதனால என்னோட காதல் கண்டிப்பா இருந்தது. அந்த காதல் வந்து என்னுடைய சக்சஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த யோசனை வந்திருக்கா? நம்ம லவ் பண்ணியிருக்கலாமா? அப்படிங்கிற மாரி அந்த யோசனை வந்ததே இல்ல இல்ல. உண்மையா சொல்லணும்னா அது அப்போ பொதுவா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நீ அந்தந்த வயசுல காதல் வரல அப்படின்னா நீ ஆணே கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் தான் கிளாஸ் எடுப்பேன். பட் அதுக்கான சான்ஸே இல்ல. நமக்கு அமையல. ஃபீல் பண்ணல. சூழ்நிலைகள். ஆமா. ஒரு மனுஷனுக்கும் அமையிறது அப்படிங்கிற ஆமா. சூழ்நிலைகள். அப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா லைஃப் அப்படியே அங்க குடுத்துறணுமே. வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ஒரு 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 இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு சின்ன சின்ன வெற்றி வரும்போது, நம்மள பார்த்து வெளியில பொறாமைப்படுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம கால புடிச்சு இழுத்து விடுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. சோ அப்படி நீங்க சந்திச்ச மனிதர்கள எப்படி நீங்க சமாளிச்சீங்க? ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? இல்ல அந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு லைஃப்ல. பொறாமப்பட்டவங்க ஓகே. ம். ஆனா பிளான் பண்ணி காலவாரி ஒண்ணுன்னு நெனச்சு பண்ணவங்கலாம் நெறையா ஓகே. ம். என்னன்னா, அப்போதைக்கு அப்பதான் நம்மளுடைய பக்குவம் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, வெறும் திறமை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து சக்சஸ் ஆறதில்ல. பொறுமைங்கிறது ரொம்ப பெரிய முதலீடு. அப்ப நம்மள வந்து இவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, அவன போய் எதிர்த்து நின்னு சண்டை போடுவோம். என்ன? அதுல வந்து அவருக்கும் பாதிப்பு ஏற்படலாம், நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அங்க தான் புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணணும்னா, "அப்படியா? நான் உங்கள எவ்வளோ பெரிய மாரி" நான் நேரா போய் சொல்லியிருக்கேன். நேரா போய் சொல்லியிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வலசரவாக்கத்துல பேர் சொல்ல விரும்பல. அவர்ட்ட போய் நான் நேரா சொல்லியிருக்கேன். உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணிக்கிருக்கோம். தடையா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் விட்டு ஸ்ட்ரகிள், பொலிட்டீஷியன் விட்டு ஸ்ட்ரகிள், ரவுடிசம் விட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, யாரெல்லாம் என்ன ட்ரபிள் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் நான் வாதாடல. நேரா யாருன்னு தெரிஞ்சிச்சு. நேரா அங்க போயிட்டு, உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். 2வது நீங்க என்னோட பெரிய ஆளு.
நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா எனக்கு தான் அது பெருமை. நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருக்கேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா இருந்திருக்கு. இன்னொன்று, நம்மளை வந்து அவன் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான்ல, அவன் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கும்போது அவன் செய்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா, கஷ்டப்பட்டது வெளியில் தெரிஞ்சுதுன்னா, உண்மையாக மனசு வருத்தப்பட்டோம்னா அவன் ஜெயிச்சதாயிடும். வெற்றி அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அவனை வெற்றி அடைய விடவே கூடாது. அப்போ வெற்றி அடையக்கூடாதுன்னா நம்ம போய் சண்டை போடக்கூடாது. நம்முடைய சக்ஸஸை அவனை விட அதிகமாக நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக். இன்றைக்கி அதே ஆள் என்னை பற்றி நிறைய மீட்டிங்கில் பேசுகிறாரு. சக்தி என்னதான் இருந்தாலும் செம சூப்பரு, எடுத்த முடிவு தான் கரெக்டு, சூப்பர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நம்மளை காலை பிடிச்சி இழுத்து வரக்கு கண்டிப்பாக அந்த உலகம் தயாராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அவங்ககிட்ட போய் டைரெக்டாக சண்டை போடாமல் நம்ம எதுக்காக பயணம் பண்ணுறோமோ அதில் போகணும். நான் அதுக்கு தான் கிரிக்கெட்டை பற்றி பேசுவேன். கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தர் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் அடிக்கடி ஸ்டார்டிங்கில் நான் தான் சொன்னேன், ஒருத்தர் அவுட் பண்ணுறதுக்கு 11 பேர் வெயிட் பண்ணுவான். கரெக்ட். 11 பேர் ஒருத்தர் அவுட் பண்ணுறதுக்கு. சரி, அவன் தான் எதிரின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் நினச்சாலும் நம்மளை அவுட் பண்ணிடுவான். அப்போ மொத்த பேரும் நம்மளை காலை வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம உஷாராக இருக்கணும், எப்போவுமே விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தேன். சார் உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப கிரேட் சார். ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அழுகைக்கும் சரி, அம்மா அப்பாவோட அந்த அன்புக்கும் சரி, எதிரிகளுக்கும் சரி, காதலுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிற அந்த இதில் வந்து நீங்கள் வந்து பதிலளித்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அந்த இப்போ எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், நமக்கான ஒரு துவக்கம் கிடச்சிருச்சு. அதை எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல், எந்த ஒரு தடங்கல்களுமே இல்லாமல் அப்படியே அந்த ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை எப்படி கையாளுறீங்க நீங்கள்? இல்லை, தடை வராமல் நீங்கள் லைஃப்பையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. யாரெல்லாம் தடையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, நிறைய பேர் தடை வரும்போது அதை ஒதுங்கி போவாங்க. ஒதுங்கி போனால் அது வெயிட்டிங்லேயே இருக்கும், எல்லாம் மொத்தமாக வந்து அடிக்கும். அந்தந்த பிரச்சனை அப்பப்போ சால்வ் பண்ணிடணும். டேரெக்டாக கூப்பிட்டு வச்சு பேசிடுவோம். அது மாதிரி நான் யார் எந்த இஷ்யூ வந்தாலும் அதை ஸ்பாட்டில் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த ஒர்க்குக்கே போவேன். அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சுட்டு இந்த வேலையை நீ முடிச்சிடுன்னு சொல்லிட்டு போகணும். அதனால் தடை வராமல் நான் அடிக்கடி மேடையில் கூட சொல்லுவேன், எப்போவுமே வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் தராதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கவே வேண்டிக்காது. அப்போ மனுஷனாகவே இருக்க முடியாது. நீ எவ்வளோ பிரச்சனை வேணாலும் கொடு, அந்த கொடுக்குற பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. இப்போ இவ்வளோ பெரிய மாளிகை, இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூம், நம்ம கீழே வேலை பார்க்குற கூட நண்பர்கள், வேலை பார்க்குற நண்பர்கள், பிஸ்னஸ், பெரிய பெரிய பிஸ்னஸை மீட் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு தனி ரகம். ஊரில் அந்த வயல்காடு, நம்மளோட வீடு, பிறந்து வளர்ந்த ஊர், நண்பர்கள், அது எப்படி அந்த ஃபீல் இந்த ஃபீல் எப்படி சார் இருக்குது? இங்கே இப்போ அங்கே வயலில் போய் சுற்றணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ சான்ஸ் கிடச்சிதுன்னா போயிடுவேன். ஜல்லிக்கட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறேன், கபடி போய் விளாட்றேன், கிரிக்கெட் விளாட்றோம். விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ சென்னை ஊருக்கு அடிக்கடி போக முடியலங்கிறத தான் சென்னை பக்கத்தில் இப்போ விவசாய தோட்டம் பெருசாக ரெடி பண்ணிக்கிருக்கேன். இன்னும் ஒரு 1 மந்த்தில் மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிடும். விவசாயம் பெரிய லெவலில் இப்போ இங்கே எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்தில் எனக்கு வயல்லையும் எடுப்பீங்க. கிரேட், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மரம், செடி, கொடி, மாடு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நிறையா ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வளர்த்துக்கிருக்கேன். இன்னும் அதை பெருசாக சென்னை பக்கத்தில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம் சார். சூப்பர். விரைவில் போன வருஷமே முயற்சி பண்ணோம், அது கொஞ்சம் அந்த மழையினால தடங்கலாயிடுச்சு. நெக்ஸ்ட் இயருக்குள்ளே சென்னை பக்கத்தில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வச்சிருவோம். சம்பளம் வாங்குறத விட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதில் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு? என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், கரெக்டான வழி எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு, அதாவது சக்ஸஸான பிஸ்னஸ்ஸு, ஃபெயிலியரான பிஸ்னஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யார் அந்த பிஸ்னஸை கையாளுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி தேட்டர் வச்சுருந்தவங்க எத்தனை பேர் பெரிய ஆளாக இருக்காங்க, எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்ணவங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணவங்க இன்றைக்கி எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. என்ன ரோட்டில் டிஃபன் கடை போட்டவங்க எத்தனை பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சவங்க எத்தனை பேர் லாஸ் ஆயிருக்காங்க. அன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐடியல் பீச் நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில், அவர் ரோட்டில் டிஃபன் கடை போட்டிருந்தவர் தான். அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அதனால் யார் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது விஷயம் கிடையாது, அந்த பிஸ்னஸை யார் கையாளுறாங்க அப்படின்னு தான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் முழு ஃபோக்கஸ் அந்த பிஸ்னஸில் தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் முயற்சி பண்ணுறாங்க, கொஞ்சம் டல்லானா அப்படியே பயம் வந்துடுது. இங்கே வடை கட்டி, இங்கே கட்டி வட்டி கட்டிடுவோமா, இங்கே ரொட்டேட் பண்ண முடியுமான்னு ஒரு பயம். இல்லை, ஒரு 3 இயர்ஸ்க்காக அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு 3 இயர்ஸும் அதில் சரியாக வரலன்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். ஆனால் 3 இயர்ஸ் நம்ம ஃபோக்கஸாக பண்ணோன்னா எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் மேலே வரக்கான வாய்ப்பு இருக்குது. தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எந்த பிஸ்னஸ் சக்ஸஸான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும். எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அதை தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான்.
உங்களோட அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது வச்சிருக்கீங்களா சார்? எனக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாரி ஒருத்தர் இருக்காரா? ஒருத்தர் இல்ல, நெறைய பேர் இருக்காங்க. நெறைய ஒரு பேர். ஒருத்தர்ட்டயும் நான் ஒரு பாடம் எடுத்துக்குவேன். இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது அப்டின்னா, எங்க அப்பாகிட்ட இருந்து நான் எடுத்துக்குவேன். ம். இன்னைக்கு வரைக்கும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, நான் ஊர்ல இருக்கும்போது சரி, நைட்ல திடீர்னு தூங்கிருப்பாங்க. பார்த்தா காணோம் எங்கன்னு பார்த்தா, போய் வாயில தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. வாயில தண்ணி பாய்ச்சிக்கிருப்பாங்க. சரிங்களா? நைட் எவ்வளோ லேட்டா படுத்தாலும் காலையில அந்த 5 மணிக்கு 4 5 மணிக்கு மணி, 4 எந்திரிக்கிறது. மணிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. மத்தியானம் எந்த ஒரு இருந்தாலும், இப்ப கூட நான் ஊருக்கு போனேன்னா, நான் செய்ற வேலைய விட அதிகமா அப்பா தான் செய்வாங்க. அப்ப ஹார்ட் ஒர்க்ல எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. ஹீரோ. அங்க இருந்து அப்பா கிட்ட இருந்து அந்த பாடத்த ஆமா. எடுத்துக்கணும். அந்த மாரி இங்க எனக்கு அண்ணன் பாண்டியன் அண்ணனுங்க இருக்காங்க. அவரு வந்து இந்த எல்லாருக்கும் எப்படி ஹெல்ப் பண்றது, அவர் கூடயே இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இருக்கோ இல்லையோ யார் வந்தாலும் கேஷ் எடுத்து குடுப்பாரு, சாப்பாடு வாங்கி குடுப்பாரு. அந்த மாரி. அப்ப அவர்ட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். என்ன ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கணும். நெறைய பேர சொல்லலாம். எனக்கு வந்து ரெயின்போ சார சொல்லலாம். அது மாரி நெறையா அவங்களெல்லாம் இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ம். பிடிக்கும். அதனால ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்கிறது ரெயின்போ சார்லாம் இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஒருத்தர்ட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம். இன்னொன்னு நான் அதாவது நான் ரொம்ப கூச்ச சுபாவம். அந்த கூச்ச சுபாவமே நான் மார்க்கெட்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அது போச்சு. அதுல ஒரு சிலர் ஆர்கே சார்ன்னு சொல்லுவோம். ம், ம். அவரு வந்து அந்த மோட்டிவேஷன் பேசுறது, இப்படி ஒரு ஒருத்தர்லேருந்து ஒரு ஒண்ணா கலெக்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாரி ஆமா. கத்துக்கிட்டது தான். கிரேட் சார். சார் இப்போ உங்களோட வளர்ச்சியில உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்க கூட இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு இந்த ஆஃபீஸ் ரூமா இருக்கட்டும், இந்த இவ்வளோ ஆஃபீஸா இருக்கட்டும், உங்களோட அந்த கார் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். எப்போ ஆசை வந்தது? நமக்கு இப்படி ஒரு ஆஃபீஸ். நம்ம 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 போறதுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான கார். இந்த இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஆ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது வந்து ஒரு பொலிட்டிஷியன். இப்ப இல்ல அவரு உயிரோட. ம். அவரு நல்ல அதான் ஃபியூச்சர் முன்னாடி வந்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாருன்னு கூட பேசினாங்க தமிழ்நாட்டுல. ஓகே, ஓகே. அவர நான் சந்திக்கக்கூடிய சின்ன வயசு. அப்ப ம், நான் ரொம்ப சின்ன வயசு. ம், ம். பட் அவங்க வீட்ல போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் போன ஆட்கள்கிட்ட வந்து நெறைய வேஷ்டி சட்டை குடுத்து விட்டாரு. என்னன்னு கேட்டா, அவரு வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாரு. ஓகே. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கட்சிக்காரங்களுக்கு குடுத்துருவாங்க அப்டின்னாங்க. ஓ! நம்மலாம் கூட அப்படிலாம் வர முடியுமா? அப்டின்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா, அப்போ என்கிட்ட இருந்தது 2 ஷர்ட் தான். ஓகே. அப்போ அத வச்சு அது மைண்ட்ல ஒரு டைம் ஏத்தினேன். இந்த மாரி ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் அப்டிங்கிறது. அப்போ சின்ன வயசுல. ஆமாமா. 17, 18 வயசுல அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும். அப்பலாம் நான் அதிகமா பிளாக் அண்ட் ஒயிட் போடுவேன். இப்போ ம், ஒயிட் அண்ட் ஒயிட். ம், ம். அதே மாரி கார் வந்து இந்த இந்த பிராண்ட் கார் வாங்கணும் அப்டிங்கிறதெல்லாம் இருந்தது. ஏன்னா, நான் வந்து அதிகமா எங்க ஊர்ல பார்த்தது ஒண்ணே ஒண்ணு தான் அம்பாசிடர் கார் மட்டும் தான். ம், ம். அதுவும் ஏதாவது எமர்ஜென்சினா எங்க ஊருக்குள்ள வரும். ஓகே. இல்லன்னா இந்த ஸ்கூல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஜீப் வரும். இத அ. தவிர நான் பார்த்ததே கிடையாது. சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் BMW காரு, ஆடி, பென்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். வியந்து பார்த்திருப்போம். வியந்து பார்த்துருக்கோம். வியந்து பார்க்கும்போது நான் ஒர்க் பண்ண இடம் கொஞ்சம் பெரிய இடம். ம். நான் சொன்னேன்ல செட்டியார் அவங்க. ம், ம். அவங்க வந்து காரைக்குடி செட்டியார். அவங்க அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்க ரிலேஷன் சர்க்கிள்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள். கண்ணமை பில்டிங், கோனார் தமிழ் நோட்ஸ் இது மாரி பெரிய ஆட்கள். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டிவி இருக்கும். இந்த மாரி டிவியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போகும்போது தான், "ஓ! இவ்ளோ பெரிய டிவிலாம் இருக்குமா? இருக்கா? அப்படின்னு. இந்த மாரி கார்லாம் இருக்குமான்னு." அப்போ மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சு. நம்மளும் ஒரு நாள் வாங்கிரணும் அப்படிங்கிற ஆசைய கிரியேட் பண்ணிட்டேன். ஆசை வந்தது. அதுக்கான தகுதிய நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒண்ணொண்ணும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சைட்ல போற கல்லே நான் பிளான் பண்ணது தான். ஓகே, அதுல ஓகே. எஸ்எஸ்எல் அந்த காணிக்கல்லே எஸ்எஸ்எல் போடணும். ஆ, ஆ, அத ஆ. கம்பி கட்டி வரணும். எத்தன வருஷம் ஆனாலும் அது உடையக்கூடாது. அப்படிங்கிறதுல தான் தெளிவா இருப்போம். பார்த்து, பார்த்து பண்ணது தான். பார்த்து பண்ணுவோம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியிருக்கேன். கிரேட் சார். நான் வந்ததுல அதிகமா பார்த்தது வெள்ள கலர் மட்டும் தான் சார். மொபைல் கவர்ல இருந்து நீங்க போட்டிருக்கிறது, உங்களோட கார் வரைக்கும், இந்த ரூம் வரைக்கும். எதனால வெள்ள அவ்ளோ பிடிக்குது சார்? ஒயிட் ஏன் அவ்ளோ பிடிக்குது உங்களுக்கு? ஆ அதான் சொன்னேன்னா, நான் ஏற்கனவே இந்த மாரி ஒயிட்ல பார்த்ததுனால டாக்டர்ஸ் ஒயிட் போறாங்க. இன்ஜினியர்ஸ் ஒயிட் போறாங்க. சின்ன பொலிட்டிஷியன் வயசுல ஒயிட் இருந்து போறாங்க. பதிஞ்சது. பெரியவங்க எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ஒயிட் போறாங்க. அது அதிலிருந்து வந்த ஆசை தான். ம், இன்னொன்னு இதே கேள்விய என்கிட்ட ஒரு நாள் மீட்டிங்ல கேட்டாரு. ம். என்னன்னா, "ஏன் சார் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ட மெயின்டெயின் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஒரு இங்கோ இல்ல கரை பட்டுச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியும். தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அத சலவைக்கு போட்டு அத எடுக்கணும்னு நெனைப்போம். இல்ல தூக்கி போட்டுருவோம். இதே பிளாக் ஷர்ட்ல போட்டுச்சுன்னா தெரியாது. நம்ம அந்த அழுக்கு அதிலேயே இருக்கும். ஆனா நம்ம வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. நம்ம போட்டுட்டே போவோம். ஆனா அழுக்கு அங்க இருக்கும்ல. ஆனா ஒயிட்லனா மத்தவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒண்ணு செலவு பண்ணிருவோம். இல்ல தூக்கி போட்டுருவோம். என்ன அப்போ ஒயிட்ல இருந்ததுன்னா நம்ம மனசு எப்படி கரப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அதே மாரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் கரப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒயிட்ட மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லி மெயின்டெயின் பண்ணுவேன். சார் வேற லெவல் சார். இந்த எக்ஸ்பிளனேஷன் நெவர் எக்ஸ்பெக்டட். கரை நமக்குள்ள இருக்கிறத அப்பப்போக்கு போக்கணுங்கிறது கண்டிப்பா. தெரியப்படுத்தணும். நம்ம நம்ம கிட்ட கரை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கண்டுபிடிக்கிறது ஒயிட் அப்படிங்கிறது ஒயிட். உதவும் அப்படிங்கிறதுல சார் நல்ல எக்ஸ்பிளனேஷன் சார். சூப்பரா இருந்தது. கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிற ஒரு பெர்சன் தான் இல்லையா சக்திவேல் சார்? ஏன்னா நெறைய பார்க்க முடிஞ்சது கடவுள்கள. எதனால கடவுள் நம்பிக்கை அதிகம் சார்? இல்ல கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும். ம். நான் வந்து பர்ட்டிகுலரா இயேசுநாதர் இருக்காரு, அல்லாஹ் இருக்காரு, சிவன் இருக்காரு நான் சொல்ல வரல. நம்ம ஒரு யார் மேலயாவது ஒரு நம்பிக்கை வைக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்கு நண்பன் யாரு நீ தான் அப்படின்னு. அதே மாரி நம்ம யார் மேலயாவது ஒரு நம்பிக்கை வச்சா தான் அதோடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்பிக்கை வச்சா தான் வெளியில வர முடியும். ஆனா பிரபஞ்ச சக்தின்னு கண்டிப்பா ஒண்ணு உண்டு. ஏன்னா, இப்ப நம்ம நானோ இல்ல என்னுடைய டீமோ கடலுக்குள்ள வந்து லாங் டர்ம் டிராவல் பண்ணியிருக்கோம். அப்போ ம். யோசிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய கப்பலு, இவ்வளோ பெரிய நடுக்கடலுக்குள்ள நிக்குது. யாருக்கு காரணம்? ஒரு மனுஷன் ம். மனுஷன் உருவாக்குனது தான். உருவாக்குனது. அப்ப ஏதோ ஒரு சக்தி மனுஷனுக்குள்ள இருக்குது.
இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இல்லை, இப்போ யூஎஸ் போயிருந்தேன். யூஎஸ் போகும்போது கிட்டத்தட்ட 21 மணி நேரம் ட்ராவல் பண்ணுச்சு ஃப்ளைட்டு. அவன் எங்கே ஃபில் பண்ணான், பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் யோசிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் மீறின கடவுள் சக்திங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வச்சாதான் கண்டிப்பாக அடுத்த லெவலில் வர முடியும். கண்டிப்பாக இறைவன் இருக்கான். இருக்கா அது நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடு, ம், ம். ஆனால் அது மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். முழு நம்பிக்கை வச்சுன்னா நிச்சயமா வெற்றி ஒரு நிச்சயமா. பயமும் இருக்கும். தப்பு பண்ணிடக்கூடாது. இறைவன் கண்டிப்பா. நம்மள பார்த்துட்டு இருப்பான் கண்டிப்பா. அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? ம். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஒரு நல்ல பாதையில எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட விருதுகளுமே வந்து நான் பார்த்தேன் சார். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்த குடுக்குது? உங்களுக்கு குடுக்கப்படுற விருதுகள், டாக்டரேட் பட்டமா இருக்கட்டும், நெறைய விருதுகள் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இல்லை, ஒரு விருது வாங்கும்போது உண்மையிலே அடுத்த கட்டம் போகணுங்கிற தூண்டுகோல் தான் இருக்குமே ஒழிய, அன்னைக்கு நடந்த நிகழ்வு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது தோணாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பாண்டிச்சேரி, இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி சிஎம் தான் எனக்கு முதல் வந்து ஒரு சூப்பரான, நீங்கள் மனைகள்லாம் விற்பனை பண்ணுறீங்க, மக்கள் சக்தி நல்லது பண்ணுறீங்க, ரத்த தானம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு வர வச்சு எனக்கு அந்த ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு கொடுத்த ஒரு 1 ஹவர் அந்த ப்ரோக்ராமு இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது அந்த 1 ஹவர் நான் உயிரோடு இருந்தேனா இல்லையாங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி கான்சியஸே இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் பண்ணும்போது சரி, டாக்டரேட் யூஎஸில் டாக்டரேட் கொடுக்கும்போதும், இப்போ லேட்டஸ்ட்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொடுக்கும்போதும், ஒரு அவார்டு கொடுக்கும்போதும் நம்ம நல்லா பண்ணிக்கிருக்கோம், இன்னும் அதிகமாக பண்ணணும், எங்கேயுமே கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறதுல இருக்கும். கண்டிப்பாக அவார்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான கொண்டு நல்ல விஷயம் போறதான தான். ஒண்ணு. ஸோ நீங்க சொல்லியிருந்த மாரி, இப்போ உங்களோட சக்ஸஸ பார்க்குற நாங்க எல்லாம் உங்களோட அந்த ஜர்னிய பார்க்கல. இப்போ நான் கண்ணார நீங்க சொல்றத வச்சு நான் கேட்டுக்கிட்டேன். உங்களோட கடந்து வந்த பாதை, உங்களோட சக்ஸஸ், நீங்க எடுத்துக்கிட்ட வழித்தடம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு ஏற்கப்பட்ட துரோகங்கள், காலையில தொடுறது, அதுலேருந்து எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிற எல்லாமே நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய இளைஞர்களுக்கும் அது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சக்திவேல் சார். இதே சிரிச்ச முகத்தோட இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரா வந்து விஷ் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ.